இந்த கம்பெனி 2027 மிட்ல வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்காங்களாம். அதுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. அது என்ன பார்த்தீங்கன்னா 5 ட்ரில்லியன் அளவுக்கு இதனுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோ ஆகணும். 5 ட்ரில்லியன் ருபீஸ் அளவுக்கு க்ரோ ஆகணும். 5 லட்சம் கோடிக்கு மேலே போகணும் அப்படின்னு. கடந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% கிட்ட இருக்கும். அந்த 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனியில் நம்ம அப்ளை பண்ணோம்னா இதில் அப்ளை பண்ணோம்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ க்ரோத்தில் அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த 3 வருடங்களில் 12% மேலே இவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராஃபிட்டையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸோ இன்னைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச அளவில் அயனோர் ப்ரொடக்ஷனில் 6th பிளேஸில் இருக்கிற கம்பெனி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த பென்னி ஸ்டாக் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதுல நல்ல ஸ்டாக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாக் தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ முக்கியமான ஒரு 4 ஸ்டாக். இது 4மே வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக். ஏன்னா நிறைய பேர் வந்து 100 ரூபாங்கிறது ஒரு டார்கெட்டா வச்சுக்கோம். 100 ரூபாய்க்கு கீழே இருந்தா நல்லா இருக்குமே வாங்குறதுக்கு அப்படின்ற மாதிரி. அதனால உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 4 100 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதுல சஜஷனோ அட்வைஸோ கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க மென்ஷன் பண்ண போற இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓட்டு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கம்பெனி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இந்தியன் ரயில்வேக்கே ஃபைனான்ஸ் பண்ற ஒரு கம்பெனிங்க, எவ்வளவு பெரிய கம்பெனி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியோட ஸ்டாக் எவ்வளவு ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 100 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்குடைய சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா. இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ஆனா என்ன, பேங்க் மாதிரி இவங்க டெபாசிட் வந்து எடுக்க மாட்டாங்க, ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஃபைனான்ஸ் பண்றதுல இருந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 2025 நிதியாண்டுல இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டுமே 2,04,951 மில்லியன். அப்ப 20,495.1 கோடி ரூபாய் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருந்திருக்கு. இதுல சிஏஜிஆர் growth பார்த்தோம்னா 8.4% இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் உடைய இயர் ஆன் இயர் growth பார்த்தோம்னா 1.7 தான் இருக்கு. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷத்துல 4.4% உயர்ந்திருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 23.9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.3 இருக்கு. இந்த கம்பெனி 2027 மிட்ல வந்து ஒரு பெரிய டார்கெட் வச்சிருக்காங்களாம். அதுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ட்ரில்லியன் அளவுக்கு இதனுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோ ஆகணும். 5 ட்ரில்லியன் ருபீஸ் அளவுக்கு க்ரோ ஆகணும். 5 லட்சம் கோடிக்கு மேல போகணும் அப்படின்னு. அதனால இதெல்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, ரயில்வே வந்து நிறைய இடங்கள்ல டெவலப் ஆயிட்டு இருக்கு இல்லையா? புதுசா வந்து லேண்ட் போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட வேலைகள், கோச், இந்த மாதிரியான நிறைய இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஃபைனான்ஸ் தேவைப்படும் போது இங்க போய் தான் வாங்குவாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது என்ன ஆகும், இவங்க திருப்பி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுக்காக நம்ம கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. அதனால ஸோ ஐஆர்எஃப்சிக்கு வந்து எப்பவுமே இதுல வந்து பாதிப்படைகிறதுங்கிறது ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐஆர்எஃப்சி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒர்க் லோட் ரொம்ப கம்மி. ஈவன் அங்க ஒர்க் பண்ற ஆட்களே ரொம்ப கம்மி. ஓகேவா? அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஸோ ஐஆர்எஃப்சி உடைய மொத்த ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் குவார்டர்ல வந்து 7,336 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க. இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 118 கோடி தான். ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மட்டுமே 1,694 கோடியா இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 5,000 கோடிக்கு மேல இந்த இதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,684 கோடியா இருக்கு. 84% மேல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்சி ஸ்டாக் இது. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா 1,30,000 கோடிக்கு மேல இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 18 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பியும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. அதே மாதிரி டெட் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 7.69. இந்த கம்பெனியோட கடன் 4,36,000 கோடி. இது வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க பார்க்க தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓகேவா? மற்ற கம்பெனியை அனலைஸ் பண்ணும்போது பாக்குறதை விட இந்த மாதிரியான ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு வந்து இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோலாம் அதிகமாக தான் இருக்கும். கடன் வந்து அதிகமாக வாங்கி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க வாங்குற கடன் அப்படியே பாஸ் பண்ணி இங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கு. அப்ப வந்து ஸ்பிளிட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த 100 ரூபா ஸ்டாக் வந்து 10 ஸ்டாக்கா 10 ரூபாயா மாறும். ROE ரெண்டுமே வந்து ஆவரேஜ் கீழே தான் இருக்கு. 5.6 12.8 அப்படின்ட்டு. அடுத்தது 52 வரை ஹையஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னா 143, லோவஸ்ட் பிரைஸ் 87. 2026ல 600 பில்லியன் ருபீஸ், அதாவது 60,000 கோடி அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 74,000 கோடிக்கு மேல சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லோன் டிஸ்பர்ஸ்மென்ட் நீங்க பாத்தீங்கன்னா 300 பில்லியன் ருபீஸ் அப்படின்னு கைடன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. 300 பில்லியன்னா 30,000 கோடின்னு கொடுத்துட்டு 35,000 கோடிக்கு சாங்ஷன் பண்ணிருக்காங்க. லோன் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இவங்களுடைய அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பாத்தீங்கன்னா 4.85 ட்ரில்லியன் ருபீஸா உயர்ந்திருக்கு. 4.85 ட்ரில்லியன் அப்படின்னா 4,00,000
85,000 கோடிக்கு மேல உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 2027 5 ட்ரில்லியனுக்கு மேல போகும், 5 லட்சம் கோடிக்கு மேல போகும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நடந்த மாதிரியே 2027லயும் இந்த 5 ட்ரில்லியன்ங்கிறது ஒருவேளை 5.5 ட்ரில்லியனா மாறினா. அடுத்து நான் பார்க்கறது என்டிபிசி கிரீன் எனர்ஜி. என்டிபிசி கிரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்குள்ள கிரீன் ஹைட்ரஜன் இருக்கு, ஹைபிரிட் இருக்கு, விண்ட் இருக்கு, சோலார் பவர் ஜென்ரேஷன் அப்படின்னு எல்லா வகையான கிரீன் பவரையும் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. ஸோ கடந்த 3 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ வந்து 12.4% க்ரோ ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் 12% மேல க்ரோ ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியுடைய ரிட்டர்ன் கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% கிட்ட இருக்கும். அந்த 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனில நம்ம அப்ளை பண்ணோம்னா இதுல அப்ளை பண்ணோம்னா இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ growth அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது கடந்த 3 வருடங்கள 12% மேல இவங்க ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க அண்ட் ப்ராஃபிட்டையும் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டாக் பிரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸ்ல இருக்கு, தலைகீழ போயிருக்கு. ஏன்னா 2024ல 143 ரூபா அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து தரத்தட்டி போய் 95 ரூபா ரேஞ்சுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து இது ஒரு 95 rupees அப்படிங்கிறது நல்ல வேல்யூவேஷனா, இந்த பிரைஸ்ல போயிட்டு வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா மற்ற ஃபண்டமெண்டல செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மார்ச் குவார்டர்ல 913 கோடி ரூபாய் ரெவன்யூ பார்த்திருக்காங்க. இந்த ரெவன்யூங்கிறது லாஸ்ட் இயர் மார்ச்ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 222 913 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்ல விஷயம் தான். அதே மாதிரி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 560 கோடியில இருந்து 774 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுவும் நல்ல விஷயம் தான். ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து 90ல இருந்து 85 குறைஞ்சிருக்கு. ஸோ பெரிய அளவுல குறையல, ஓகே. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 233 கோடில இருந்து 197 கோடியா குறைஞ்சிருச்சு. இது குறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுடைய ஃபைனான்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சில காரணங்களை சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகே அப்படின்னு இந்த பக்கம் எடுத்து பார்த்தோம்னா பி ரேஷியோ வந்து 155 மேல இருக்கு. அப்ப ஏற்கனவே இந்த இருக்கிற பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் வெல்டா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது ROCE ROE இது ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா இருக்கு. 3.5 2.7 அப்படின்னு பிலோ ஆவரேஜா இருக்கு. நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது ரெண்டுமே 15க்கு மேல இருக்கும்போது தான் அந்த கம்பெனி வந்து கன்சிக்யூட்டிவா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு மார்ஜினை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 1.67 இருக்கு. 1.67 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். எவ்வளவு கடன் அப்படின்னா ஈக்விட்டிக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு கடன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அதை தாண்டி போகுது. 31,000 கோடிக்கு மேல கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப இந்த இடத்துல ஃபண்டமெண்டலா பாத்தீங்கன்னா இது வந்து வீக்கா தான் இருக்கு. சோ இந்த 95 ரூபா அப்படிங்கிற வேல்யூவேஷன் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்கு, கம்மியான பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட அதுவே ஓவரா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சோ ஃபேஸ் வேல்யூ எல்லாம் 10 ரூபாய் இருக்கு, ஸ்பிளிட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஷேர் கிடைக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஃபண்டமெண்டலி வீக்கா தான் இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள்ல 120 போயிருக்கு, லோவஸ்ட் பிரைஸ் 84 இருக்கு. இப்போ 95 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பாக்குற கம்பெனி NMDC. NMDC உடைய ஷேரும் 88 ரூபாய் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. NMDC என்ன பண்றாங்கன்னா இவங்களும் ஒரு பேசிவ் கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து அயன் ஓர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அயன் ஓர் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க, டைமண்ட் அந்த மாதிரி இது பண்றாங்க, மைனிங் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்வதேச அளவுல அயன் ஓர் ப்ரொடக்ஷன்ல 6th பிளேஸ்ல இருக்கிற கம்பெனி இந்த NMDC. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியுடைய ரெவன்யூல 85% அயன் ஓர் தான் இவங்களுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் மற்ற பிசினஸ், டைமண்ட் பிசினஸ் எல்லாமே. சரி, இப்போ இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் குவார்டர்ல வந்து 11,343 கோடி ரெவன்யூ பார்த்திருக்காங்க, 2,644 கோடி இவங்களுடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், 23% மார்ஜின். இதெல்லாம் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்களுக்கு நிறைய பணம் தேவை, நிறைய செலவாகும், அதுல இருந்து அதுக்கப்புறம் அந்த என்ன தேவையோ அதை எடுப்பாங்க. ஐ மீன் மைனிங் ஆக்டிவிட்டிகள் நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா, அதனால எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2027 கோடி, நெட் ப்ராஃபிட்டும் க்ரோ ஆயிருக்கு, ரெவன்யூவும் க்ரோ ஆயிருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கன்சிக்யூட்டிவா பிசினஸ் எப்படி இருக்கு பார்த்தா அதுவும் டீசெண்டா இருக்கு. 2015-16 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2016ல 6,000 கோடி இருந்த ரெவன்யூ வந்து இப்போ 32,000 கோடியா வந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கான ரெவன்யூ சொல்றேன். நெட் ப்ராஃபிட் வந்து 2,544 கோடியா இருந்தது, இப்போ 7,450 கோடியா வளர்ந்துருக்கு. சோ மொத்த ஃபண்டமெண்டல் எப்படி இருந்து பார்த்தா 77,000 கோடிக்கு மேல சந்தை மதிப்பு இருக்கு. ஸ்டாக் உடைய பி ரேஷியோ 10 அந்த ரேஞ்சில இருக்கு. இண்டஸ்ட்ரி பி பாத்தீங்கன்னா 19க்கு மேல இருக்கு. அப்ப இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ என்ன இருக்கோ, மீடியன் இருக்கோ, அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ROCE ROE ரெண்டுமே 27 and 23 அப்படின்னு இருக்கு, எக்ஸலண்டான விஷயம். அதுக்கப்புறம் டெட் ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.19 இருக்கு. சோ இவங்களுடைய கடன் கம்மி தான், 6,400 கோடி தான் கடன் வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,800 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸ் 33,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் உடைய டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்ட் 3க்கு மேல இருக்கு. சோ டீசென்டான டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு ஸ்டாக். சோ ஹையஸ்ட் பிரைஸ் 97, லோவஸ்ட் பிரைஸ் 66, இப்போ 88 ரூபாய் ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இதோடைய பிரைஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி 115 ரூபா தான் அதிகபட்ச பிரைஸ், அதுக்கு மேலாம் போல 100 ரூபா 110 அந்த ரேஞ்சுக்கு போகுது, மறுபடி 60 70 அப்படின்னு இறங்கிடுது, திருப்பி அந்த மாதிரி ஏறுது, அப்படி போயிட்டு இருக்கு.
ஃபைனலாக நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய விண்ட் எனர்ஜி ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய காற்றாலை மின் உற்பத்தியில் இருக்கக்கூடிய சுஸ்லான் எனர்ஜி. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு பிஎஸ்சி ஸ்டாக்கு. பட் இந்த கம்பெனி பிஎஸ்சி ஸ்டாக்கு கிடையாது. 2023 to 25ல இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா அதனுடைய சிஏஜர் வந்து 35% மேல இருந்திருக்கு. அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ பயங்கரமா குறைஞ்சிருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருந்துச்சு 2022 21 அந்த காலகட்டத்தில் சுஸ்லான் கம்பெனி வந்து பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சு. நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமான டெட்லையும் சிக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை படிப்படியாக குறைச்சி நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா மாறிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 5493 கோடி ரெவன்யூ, 964 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் மார்ஜின் 18% இருக்கு. 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்லைட்டா சீக்வென்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 1114 கோடி பார்த்துருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் growth பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் போன குவார்டர்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போதைக்கு 79,000 கோடிக்கு மேல மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. பி ரேஷியோ 25 ரேஞ்சில் இருக்கு. இண்டஸ்ட்ரி பி 36க்கு மேல இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி என்ன இருக்கோ அதை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பிஏ 36 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் தான். அடுத்தது ROCE 35க்கு மேல இருக்கு, ROE 40க்கு மேல இருக்கு. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06 இருக்கு, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 556 கோடி தான் இப்போதைக்கு கடன் இருக்கு இந்த கம்பெனிக்கு. ரிசர்வ்ஸ் வந்து 6719 கோடி வச்சிருக்காங்க. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயா இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 626 கோடி இருக்கு. 52 வாரங்கள்ல ஹையஸ்ட் பிரைஸ் 68, லோவஸ்ட் பிரைஸ் 38, இப்போ 58. என்ன எல்லாமே 8 இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அதான் நானும் எட்டி பாக்குறேன். அடுத்து இந்த கம்பெனி இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 11% தான் இருக்கு. ஒரு காலத்துல நிறைய இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே அது வந்து அவங்க வித்துட்டே வந்துட்டாங்க. 14, 13, 12 அப்படின்னு போயிட்டு இப்போ 11.7 அப்படின்னு நிக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் டே ஹோல்டிங் 23க்கு மேல இருக்கு. டிஎஸ் டே ஹோல்டிங் 9% மேல இருக்கு. ரிட்டைல் ஹோல்டிங் 55 இருக்கு. சுஸ்லான் கம்பெனி பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டும் தெரியுமா அப்படிங்கிற டயலாக் இதுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா ஒரு காலத்துல அதாவது 2007 380 ரூபாய்க்கு மேலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் அப்படியே சறுக்கிட்டு வந்து பள்ளத்துல விழுந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்லாம் போச்சு. மறுபடியும் இதுல இருந்து மீண்டு எழுந்து இப்போ வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறாங்க. சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்து கிட்ட ஜமீன்தார் குடும்பத்துல இருந்து இந்த கடைசி வாரிசு மாதிரி இப்போ மறுபடியும் மீண்டு எழுந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நாம நினைச்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணி நினைக்கிறேன். இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்கறதாக இல்லை. அதனால மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்க. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்க பத்திரம் பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.